முக்கிய செய்தி. ஆளுநர் ஆர்.என். ரவியின் கோரிக்கையை ஏற்று ராஜ்பவன் என்ற பெயர் மக்கள் பவன் என மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவியின் கோரிக்கையை ஏற்று ராஜ்பவன் என்ற பெயர் மக்கள் பவன் என மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவியின் கோரிக்கையை ஏற்று ராஜ்பவன் என்ற பெயர் மக்கள் பவன் என மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுடைய ஆளுநர்களின் முதன்மை செயலாளர்களுக்கு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவு என்னவென்று பார்க்கும்போது, ஆளுநர் மாளிகையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராஜ்பவன் என்ற பெயர் மாற்றப்பட்டு மக்கள் பவன் என மாற்றப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகம் இந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. தமிழக ஆளுநர் மாளிகை தற்போது ராஜ்பவன் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய இந்த உத்தரவுக்கு பிறகு அந்த பெயர் அதிகாரப்பூர்வமாக மக்கள் பவன் என மாற்றப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் ஆளுநர்களுடைய மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருந்தார். குறிப்பாக மக்கள் எளிதாக வந்து செல்லக்கூடிய இடமாக மாற்றக்கூடிய வகையிலும், மக்கள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய இடமாக இந்த ராஜ்பவனை மாற்றக்கூடிய வகையிலும் இந்த ராஜ்பவன் என்ற பெயரை மாற்றி மக்கள் பவன் என மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வைத்திருந்தார். இந்த கோரிக்கை அனைத்து மாநிலங்களை சேர்ந்த ஆளுநர்களும் வரவேற்றிருந்தார்கள். அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையையும் வழங்கியிருந்தார்கள். ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய கோரிக்கை தற்போது மத்திய அரசால் ஏற்கப்பட்டு அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இனி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து ராஜ்பவன்களும் மக்கள் பவன் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்திருக்கிறது. தமிழக ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர் மாளிகைக்குள்ளாக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் பொதுமக்களுடைய பார்வைக்காக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல்வேறு விதமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பேச்சு போட்டிகளாக இருக்கட்டும், உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கொலு கண்காட்சி கூட சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் விரும்பி வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் ஆளுநர் மாளிகை தற்போது மாறி இருக்கிறது. இன்னமும் மக்கள் எளிதாக வந்து செல்லக்கூடிய இடமாக இந்த ஆளுநர் மாளிகை இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து ஆளுநர் ரவி பல்வேறு நிகழ்ச்சிகளில் தெரிவித்திருந்தார். இதனை மக்கள் பவனாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருப்பதாகவும் அவர் ஏற்கனவே பலமுறை பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நடைபெற்ற அந்த ஆளுநர்கள் மாநாட்டிலும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். பெரும்பாலான ஆளுநர்கள் ஆர்.என். ரவி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றிருந்தார்கள், வரவேற்பும் தெரிவித்திருந்தார்கள். தற்போது அந்த கோரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் இனி அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் என்ற பெயரில் இயங்கக்கூடிய ஆளுநர் மாளிகைகள் மக்கள் பவன் எனும் பெயரில் இயங்கும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய ஒரு தொடர் முயற்சி மற்றும் அவருடைய கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். ஆளுநர் ஆர்.என். ரவியின் கோரிக்கையை ஏற்று ராஜ்பவன் என்ற பெயர் மக்கள் பவன் என மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. ராஜ்பவன் இனி மக்கள் பவன் என்று அழைக்கப்படும் என ஆளுநர் ஆர்.என். ரவியின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. குடியரசுத் தலைவர் தலைமையில் நடந்த ஆளுநர்கள் மாநாட்டில் ராஜ்பவன் பெயரை மக்கள் பவன் என மாற்ற ஆளுநர் ஆர்.என். ரவி கோரிக்கை விடுத்தார். ஆர்.என். ரவியின் கோரிக்கையை ஏற்று ஆளுநர் மாளிகைகளின் பெயர்களை மக்கள் பவன் என்று மாற்றி மத்திய அரசு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள ஆளுநர் மாளிகைகளின் பெயர்கள் மக்கள் பவன் என மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள ஆளுநர் மாளிகைகளின் பெயர் லோக் பவன் என மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது.
13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.